ரெண்டு பேருமே பேசும்போதுமே குறிப்பிட்டு சொன்னது வந்து இந்த போராட்டத்தை திசை திருப்புறதற்காக பாஜக இந்த தாக்குதல் இந்த இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதை எப்படி பாக்குறீங்க, உங்களுடைய நிறைவு பார்வையா? சார், போராட்டத்தை திசை திருப்புவதற்காக அவங்க ஏன் சார் வந்து தடியடியில இறங்கல? மத்திய அரசுக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாகிட்டு இருக்கு, அதை திசை திருப்பணும், அது மீடியால கவனம் பெறாம இருக்கணும், திசை திருப்புறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரைட், போலீஸ்காரரை விட்டு நீங்க வந்து அவங்களை ஏவல் விட்டு அடிச்சீங்க அப்படின்னா இன்னும் போராட்டம் மோசமா தானங்க போகும். இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா ட்ரெண்ட் எல்லாம் அங்க அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு அந்த வீடியோ பரவலாக ஆரம்பிச்சிடும் இல்லையா? அது யாராவது பண்ணுவாங்களா? எல்கேஜி படிக்கிற பையன் கூட பண்ண மாட்டாங்க. அரசியல்ல வந்து இவ்வளவு நாள் வந்து ஆட்சியில் இருக்கிற ஒரு பாஜக என்ற ஒரு பெரிய கட்சி பண்ணுவாங்களா? ஸோ அது வந்து கொஞ்சமா நமக்கு யார் மடைமாற்றம் செய்கிறார்கள், இந்த போராட்டத்தை தங்களுக்கு சாதகமாக யார் எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா குறிப்பாக அனைத்து அரசியல் எதிர்கட்சிகளும் எடுத்துக்கிறாங்க. நீங்க சொல்றீங்க தாவேகா வந்து இதை ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வருவாங்கன்றாங்க. சார், உங்களுக்கு எம்பி சீட் இருக்குதா? முதல்ல பாஜகவிலே வந்து இப்ப ராஜ்யசபா எம்பி சீட் தான் வந்திருக்குதே தவிர மற்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்றத்துல லோக்சபால எம்பி சீட் இல்ல. பாஜகவாலேயே வந்து 2/3 மெஜாரிட்டியை வைத்துக் கொண்டு ஒரு சட்டத்தை இல்லாம வந்து அவங்களால சட்டத்தை பாஸ் பண்ண முடியல. நீங்க சும்மா வாயில வந்தபடி நீங்க வந்து சோசியல் மீடியால மட்டுமே அரசியல் பண்ணி கொண்டிருந்திருக்கிறீர்கள் இல்லையா? ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வருவேன்றாங்க. எப்படி கொண்டு வர முடியும்? அரசியல் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து 2/3 மெஜாரிட்டி இல்லாம நீங்க எப்படி ஒரு சரத்தை உள்ள கொண்டு, சாதாரண சட்டத்தை பாஸ் பண்றதுக்கே மெஜாரிட்டி ஒண்ணும், அதுவே உங்களுக்கு கிடையாது. உங்க கூட்டணியில இருக்கிற கட்சிகளுக்கு அந்த எம்பிகள்லாம் இல்ல உங்களுக்கு. சோ இங்க ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லணும், நாங்களும் இங்க வந்து அரசியல் பண்றோம், நாங்களும் இங்க வந்து ஆட்சியில் அமர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு வாதத்துக்காக வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகள் RSS தத்து பிள்ளை அப்படின்னாங்க. ஒரு ஆட்சி அதிகாரத்துக்காக உடனே தப்பா அந்த பக்கமே சாஞ்சிட்டு அங்க போய் ஆட்சியில வந்து பங்கு பெற்றிருக்காங்க. இங்க அரசியல்ல வந்து ஆதாயம் தேடுபவர்கள் யார் இல்லைங்களா? சோ நான் குறிப்பா என்ன சொல்றேன், எஸ், தவறு நடந்திருக்கிறது, தவறு நடந்ததற்கு உண்டான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இது உடனே நம்ம வந்து ஆன்டி இன்கம்பன்சி பெருசா கொண்டு வந்துடுற வார்த்தைகளே. ஆன்டி இன்கம்பன்சினா எப்படி இருக்கும்னா, இந்த கடந்த ஒரு 2-3 வருடங்களாக இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாரதம் வந்து வளர்ந்து கொண்டு வருகிறது. இதே ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் பாருங்க, ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழகம் தான் பெரிய ஒரு மாநிலமாக திகழும், எக்கனாமிக்ல வந்து நாங்க தான் பெருசாயிடுவாங்கன்றாங்க. சார், இந்தியாவில வந்து சஃபர் ஆகும் போது தமிழ்நாடு மட்டும் எப்படிங்க க்ளோ ஆக முடியும்? அப்ப வந்து என்ன ஆகும்னா, நாடு நல்லா இருக்குது, இங்க வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் பார்க். சார், ஆன்டி இன்கம்பன்சி எந்த இடத்துல வர்றாங்க அப்படின்னா, மாணவர்கள் போராட்டமா மட்டும் இல்லாம விவசாயிகள் ஒரு பக்கம் திரண்டு வராங்க, பொதுமக்கள் உள்ள கலந்துக்கிறாங்க, போராட்டம் நாளுக்கு நாள் விரிவடைந்துகிட்டே போகுது அப்படின்றதுனால அந்த பார்வை இருக்கு. இல்ல சார், அதாவது ஆன்டி இன்கம்பன்சினா ஒரு போராட்டம், அதாவது இந்த நீட் தேர்வுத்தாள் கசிவு விவகாரத்தில் ஆரம்பிச்சிருக்குது. ஓகே, ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி விவசாயிகள் போராட்டம் இருந்தது, அந்த பில்லை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதை ஒரு சாக்கா வைத்துக் கொண்டு பஞ்சாப்ல உள்ளவங்க எல்லாம் உள்ள வராங்க இங்க. ஓகே, பஞ்சாப்ல யார் ஆட்சி இருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து எதிர்கட்சிகள் வந்து இது ஒரு ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு மனப்பாங்கை வந்து இப்ப கொண்டு வர வேண்டும். ஏன்னா அந்த மொமெண்டம் இப்ப இல்ல, ஏன்னா அந்த இந்தியா பிளாக் எல்லாமே சிதறுண்டு போயாச்சு. ஸோ அப்படி திருப்பி அதை வந்து கொண்டு வருவதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. இதை வந்து நம்ம போட்டு உடைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. அதுல என்ன ஆகுதுன்னா, இங்க ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து ஒவ்வொரு கிரெடிட் இங்க இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை கையெடுத்தா திமுகவுக்கு கிரெடிட் கிடைக்கும், தாவேக்கா அதை வந்து அப்போஸ் பண்றாங்க, போராட்டத்தை ஈடுபடுறவங்கள கைது பண்ணி உள்ள கொண்டு போறாங்க. ரைட்டுங்களா? ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா தனக்கு கிரெடிட் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த போராட்டத்தை நம்ம எப்படி எடுத்துட்டு போலான்னு பாக்குறாங்க. அதுல வந்து கண்டிப்பாக யாருக்கும் வெற்றி கிடைக்காது. மக்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் நீங்க இந்த ப்ராசஸை வந்து அட்லீஸ்ட் 2 to 3 வீக்ஸ் வந்து அது போறபடி விட்டுட்டு லெட்ஸ் கோ அண்ட் டிஸ்கஸ் தி பார்லிமெண்ட். அங்க பார்லிமெண்ட் என்ன சொல்றாங்க, நீங்க அதானே கேட்டீங்க, நீங்க அங்க கேள்வி கேளுங்க, அங்க பதில் சொல்லுவாங்க. அந்த பதில் ஏற்புடையதாக இல்லை என்றால் சட்ட நடவடிக்கை எடுத்துட்டு போவோம். அதுதானே கான்ஸ்டிடியூஷன் இருக்குது உங்களுக்கு, ஜனநாயக நாட்டில் அதுதானே இது. நீங்க சரி, மாணவர்கள் போராடுறாங்க, அவங்களுக்கு உரிமை இருக்குதுங்க, கவலை இல்லை. ஆனா உங்களுக்கு வந்து அந்த உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்கு மற்ற அவென்யூஸ் இருக்குது இல்லைங்களா, மற்ற அதிகார மையங்கள் இருக்குது இல்லையா, அந்த அதிகார மையங்களை நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த அதிகார மையங்களை விட்டுறீங்க, அங்கேருந்து வந்து இந்த பசங்களுக்கு ஏதாவது கிரெடிட் கிடைச்சிடக்கூடாதுன்றதுக்காக உடனே இங்க வந்து குதிக்கிறீங்க. இங்க பாராளுமன்றம் உங்களுக்காக கூட்டப்பட்டிருக்கிறது, அங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, என்னென்ன தவறுகள் நடந்திருக்குன்னு சுட்டி காட்டுங்க, அதற்கு மக்கள் வாங்குங்க. சோ இது மாதிரி நாடு முழுவதும் மாநிலங்கள்லாம் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. அங்க விவாதிக்க தயாரா இல்ல அதுக்கு அனுமதி கிடைக்கல அப்படின்றதுனாலதான் போராட்டம் அப்படின்றது காங்கிரஸ் தரப்பு வாதமா இருக்கு. இதுவே உங்களுடைய நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். திரு முஸ்தபா, தமிழகத்துல மாணவர்கள் போராட்டம் நடத்தணும்னா என்ன செய்யணும் அப்படின்றது ஒண்ணு, அதாவது காவல்துறை தடியடி இல்லாமையோ அவங்களோட தாக்குதல் இல்லாமையோ அத்துமீறல் இல்லாமையோ போராட்டம் நடத்துறதுக்கு அப்படின்னா என்ன செய்யணும் சார்? என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் கூட ஒரு 2 வீடியோ பார்த்தேன் சார். நான் டெல்லியில் பார்த்த மாதிரியே திமுக வரிசை போலேருந்து ஒரு வீடியோவை பார்த்தேன்.
அங்கேயும் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அது போட்டது பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இஸ்ரேல் பலஸ்தீனில் போர் நடக்குதுல்ல, இந்த பலஸ்தீனில் ஒருத்தர் போட்டிருந்தார் இங்கே திமுக ஆட்சி இருந்தால் எங்களுக்கு வந்து போரே நின்று இருக்கணும். அதே மாதிரி ரஷ்யாவில் ஒருத்தர் போட்டிருந்தார் உக்ரைன்ல போர் நின்று இருக்குன்னு சொல்லி இப்படியே சொல்லிட்டு இருக்க இந்த விஷயத்தை இப்படியே வந்து சொல்லிக்கிட்டே போக வேண்டியதான். எங்களுக்கு ரியல் ஆட்சியை கொடுத்துட்டாங்க, திமுக ரீல் ஆட்சியை கொடுத்துட்டாங்க. இறுதி கருத்து சொல்லிட்டீங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் மாணவர்களுக்கான போராட்ட உரிமையை மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் ஜனநாயக போராட்ட உரிமையை தமிழக அரசாங்கம் கொடுக்கும். அவர்களுக்கான ஒதுக்கப்பட்ட இடத்துல கண்டிப்பாக ஜனநாயக ரீதியாக எந்த வயலன்ஸ் இல்லாமல், மக்களுக்கு இடையூறு இல்லாமல், சட்ட ஒழுங்கை பேணி எந்த பார்ட்டியும் தூண்டுதல் இல்லாமல் நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு முழு ஆதரவை இந்த நீட்டு தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் அப்படின்ற கொள்கையில் தமிழக அரசாங்கம் உறுதிப்பாட்டில் இருக்குன்னு நான் சொல்றேன். ரைட். நிறைய ஒரே கேள்வி. இப்போ திரு சுப்பிரமணியனும் குறிப்பிட்டு சொன்னார், எம்பியே இல்லாத நிலையில எப்படி ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட்டை நீங்க உருவாக்குவீங்க அப்படின்றது. நீங்க எம்பியே இல்லைன்னா இப்போ பாராளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாஜக எம்பியா? இப்போ அப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து நான் நினைச்சதெல்லாம் நடந்துருமே. இந்த மாதிரி விஷயத்த வந்து காங்கிரஸ் கூட இருக்கிறாங்க, யார் எதிர்ப்பில் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பி இருக்கிறாங்க, இதை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிலைமையில தமிழ்நாட்டில் திமுக எம்பிக்கள் தான் அதிகமா இருக்காங்க. திமுக எம்பி வந்து தமிழ்நாட்டுக்காக இதை பேசாதா? நான் கேட்கிறேன், அந்த முன்னெடுப்பை தாவேகா எடுக்குமா சார்? இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வந்தால் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொன்னா 7.5 கூட ஏற்று தான் ஆகணும், கூடுதல் 2.5 கொடுத்து தான் ஆகணும், மாநில சுயாட்சி பட்டியலில் கொண்டு வந்து தான் ஆகணும். தமிழ்நாட்டுக்கு நலன் சார்ந்திருந்தால் எல்லோரும் கர்நாடகாவில் ஒன்னா நிக்கிற மாதிரி, தண்ணிக்கு ஒன்னா நிக்கிறாங்கல்ல, இந்த நீங்க வந்து மேகதாதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் தீர்மானத்தில் வந்து சட்டமன்றத்தில் வந்து வெல்கம் கொடுத்துட்டு மறுநாள் வீட்டில் போய் தூங்கி எஞ்சி படிச்சுட்டு வந்து எதிர்க்கிறீங்களா? அந்த மாதிரி கிடையாது. அந்த நிலைப்பாட்டில் கவர்னர் உரையில எதிர்த்தாங்க, கவர்னர் உரையில முதல் நாள் வந்து தீர்மானத்தை நிறைவேற்றப்பட்டுட்டு மறுநாள் வந்து நீங்க மேகதாதுக்கு எதிராக பேசணும்னு வாய்ப்பு கேட்டாங்க, வாய்ப்பு கொடுக்கல. இது நடந்து சட்டமன்றத்துக்குள்ள நடந்தது. அந்த மாதிரி எப்படி கர்நாடகால தன் மாநிலத்துக்காக மாநில சுயாட்சிக்கு, மொழிக்காக, படிப்புக்காக சார்ந்து நிற்கிறார்களோ, தமிழ்நாட்டு நலனுக்காக ஒரு கொள்கையை சொல்லணும், எல்லாம் சார்ந்து நிக்கணும்னு சொல்றேன். இல்ல அதை எப்படி செயல்படுத்த போறீங்கன்றத அதுதான் சொல்றேன் சார். இதை வந்து ஒரு திட்டமாக கொண்டு வரணும் சொன்னா அனைத்து கட்சி கூட்டணும். நீங்க பாராளுமன்றத்தில் வந்து யார் யாரெல்லாம் எதிர்கட்சியில் இருக்காங்களோ ஒன்று நிக்க வேணும். அதுக்கான செயல் திட்டத்தை தமிழக அரசு முன்னெடுக்கும் சொல்றேன். மோடி அரசின் 2.0 அரசு தான் தாவேகா அரசு. ஜந்தர் மந்தர்ல அந்த பையன் பேசினது இவங்க சொன்ன மாதிரி பொய்யான கற்பனை வீடியோவோ இல்ல எடிட்டட் வீடியோ கிடையாது. எப்படி இவங்க தலைவர் பெரம்பூர் போன வீடியோவை வந்து ஜந்தர் மந்தருக்கு போன வீடியோவா இவங்க பரப்பிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி பொய் வீடியோ வச்சு அரசியல் பண்ற ஆட்கள் நாங்க கிடையாது. பத்திரிகையாளர் அவங்க பேசினப்ப ஒரு விஷயம் சொன்னாங்க, அங்க வந்து பஞ்சாப்ல இருந்து அங்க வந்து ப்ரொடெஸ்டுக்கு வராங்க, அங்க யார் இருக்காங்க அப்படின்னு. பாஜக ஒரு விஷயம் பண்ணும், அங்கே வந்து சிஏஏக்கு எதிராக ஒரு ப்ரொடெஸ்ட் முஸ்லிம்ஸ் கலந்து கொண்டிருப்ப அவங்க வந்து ஆன்டி நேஷனல்ஸ் தான் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, ஜிஹாதீஸ் அப்படின்னாங்க. அதே மாதிரி விவசாயிகள் வந்து அங்கே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறப்ப கலிஸ்தானி செப்பரேட்டிஸ்ட் மூவ்மெண்ட்டு அவங்க தான் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மாணவர்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறப்ப தாவேகா அரசு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சொன்னது வந்து யாரோட தூண்டுதல்ல பண்ணுறாங்க அப்படின்னு. அதே இது விவசாயிகள் இங்கே ப்ரொடெஸ்ட் பண்ணுறப்ப யாரோட தூண்டுதல்ல பண்ணுறாங்க. ஸோ எல்லா விஷயத்துலையும் ஒரே மாடஸ் ஆப்பராண்டி தான் பாஜகவும் தாவேகாவும் ஒரே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தொடர்ச்சியாக மக்களுக்காக, ஜனநாயகத்துக்காக ஜனநாயகன் படம் நடிச்சா மட்டும் பத்தாது, ஜனநாயகத்தை காப்பாற்றணும். அந்த வேலையை தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்குமே டெல்லியிலுமே சரி இன்னைக்கு நாங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து இதெல்லாம் இவங்களுக்கு பாக்குறது, மக்களுக்காக நிக்கிறதுன்றது பாக்குறது இவங்களுக்கு எல்லாம் புதுசா இருக்கும்ன்றது புரியுது, பார்த்து கத்துக்கிட்டோம் அப்படின்றது. நிறைய அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் மட்டும் கிளாரிட்டி கொடுங்க. அவர் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கதை முன்கூட்டியே கணிச்சுதான் மத்திய அரசு உருவாவாங்கன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா? யார் கூட அமைப்பாரு, எப்படி மத்திய அமைச்சர் how it spans out என்றதை பார்க்கலாம். ரைட். நன்றி அனைவருக்கும்.